சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேசுங்க மேடம். நாங்க பப்ளிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். எங்க ஸ்கூல்ல இருந்து 40 பசங்க அந்த லேப்டாப் வாங்குறதுக்காக பணம் கட்டிருக்காங்க. 3 நாளா குடுக்கறேன்னு சொல்றாங்க, இன்னும் குடுக்கல. தேங்க்யூ மேடம். பேசுங்க. ஹலோ மேடம், நாங்க திருச்சி ராணி மேரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். பணம் கட்டி ரொம்ப நாளாச்சு. எப்ப லேப்டாப் கொடுப்பாங்க? பாவம் மேடம், எல்லா பசங்களும். அப்படிலாம் எதுவும் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. என்னாச்சு? எல்லா ஸ்கூல்ல இருந்தும் லேப்டாப் வரலன்னு போன் வர ஆரம்பிச்சிருச்சு சுந்தரி. 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம், காசு பணம் இல்லாத பசங்க கிட்ட இருந்து கலெக்டர் சொன்னாங்கன்னு காசு பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். இன்னும் லேப்டாப் வரலையேன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? நான் எங்க சொன்ன பணம் கட்டுங்கன்னு? பணம் கலெக்ட் பண்ணவங்க உடனே லேப்டாப் குடுக்கறேன்னு சொன்னது என்னாச்சு? செல்லப்பா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல, இன்னும் எந்த தகவலும் வரல. என்னாச்சு இந்த செல்லப்பாவுக்கு? உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வாங்க செல்லப்பா. நான் விசாரிக்க சொன்னது என்னாச்சு? 2-3 நாள் ஆயிடுச்சான். அவங்க இன்னும் டெலிவரி கொடுக்கலன்னு எல்லா ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் வந்துட்டு இருக்கு. அவங்க பயங்கரமான ஃப்ராடா இருக்காங்க மேடம். மேடம், அவங்க கொடுத்த இமெயில் ஐடி, கம்பெனி ஐடி எல்லாமே ஃபேக். இன்னும் சொல்ல போனா அந்த பணம் விழுகிற பேங்க் அக்கௌண்ட்டு உங்க பேர்ல ஃபேக் ஐடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஏன் பேர்லையா? நட்ராஜன் எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொன்னாரே. லதாக்கா, நீங்க என்ன பாத்தீங்க? இல்ல மேடம், அவர் சரியா இருக்குன்னு சொல்ல போய்தான் நானும் எதுவும் விசாரிக்காம விட்டுட்டேன். என்ன லதாக்கா, ஒரு பொறுப்பான பொசிஷன்ல இருந்துகிட்டு அவர் சரியா இருக்கேன்னு சொன்னாரு, அதனால விட்டேன்னு சொல்றீங்க? உங்களை சொல்லி என்ன பண்றது? நானே விசாரிச்சிருக்கணும். மேடம், அந்த நட்ராஜே பயங்கரமான ஃப்ராடு மேடம். அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு 10 நாள் லீவ் போட்டு போயிட்டான் மேடம். ஐயோ, இப்ப என்ன மேடம் பண்றது? எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணிருக்காங்க? 20 கோடி ரூபாய் மேடம். 20 கோடியா? இப்ப நம்ம கல்யாண வேலைய பாப்போம். கல்யாண வேலை முடிஞ்ச உடனே. எனக்கு உளறீங்க? 20 கோடிக்கா? அரசு பள்ளியில படிக்கிற, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களோட பணம் அது. இன்னும் சொல்ல போனா அது பணம் இல்லக்கா, அவங்களோட உழைப்புக்கா, அவங்களோட வேர்வை, அவங்களோட ரத்தம். இத போய் சாதாரணமா சொல்றீங்க? உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு எனக்கு கம்ப்ளைண்ட் லெட்டரை சப்மிட் பண்ணுங்க. செல்லப்பா மேடம், நீங்க லதாக்கா கூட இருந்து எல்லாத்தையுமே கவனிங்க. ஓகே மேடம். அக்கா, லதாக்கா கமிஷனர் கிட்ட சொல்லி அவங்கள பத்தின ஓல்ட் ரெக்கார்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டு அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். எந்த இடத்துல எப்படி கோட்டை விட்டோம்? உண்மையாவே இது பிரச்சனையா இல்ல சாதாரண டிலேவா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன புள்ள இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? 20 கோடி மாலினி, எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணெல்லாம் அப்படியே கட்டுது. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே இது ஏழை மக்களோட வேர்வை. அது அவங்க கிட்ட பணமாவோ பொருளாவோ நீ திரும்ப சேர்த்துருவ. இப்போ உனக்கு தேவை நம்பிக்கை, அதுவும் உன் மேல.
நீ எப்பவும் சொல்றத இப்ப நான் உனக்கு சொல்றேன். இது நீ கவலைப்பட வேண்டிய நேரம் இல்ல, களத்துல இறங்க வேண்டிய நேரம். உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும் சுந்தரி?